என் தாசனாகிய மோசே he hears my voice. தரிசனத்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு அர்த்தம் சொல்லணும், அதுக்கு பேர் தான் மறைபொருள். ஆனால் இவன்கிட்ட நான் மறைபொருளாக பேச மாட்டேன், பளிச்சுன்னு பேசுவேன். அவன் என்னுடைய சத்தத்தை கேட்க நான் அவனோடு பேசுகிறேன். அப்போ ப்ராஃபட்டில் ஹையஸ்ட் லெவல் ப்ராஃபட் சீயிங் ப்ராஃபட் இல்லை, சீயர்ஸ். தே ஆர் சீயர்ஸ். அவங்களுக்கு பேரே வந்து ஞான திருஷ்டிக்காரன். அப்படி கண்ணை முன்னாடி பார்ப்பாங்க. அப்போ பார்க்கிறவர்கள் அல்லையா, கேட்கிறவர்கள். அப்போ மோசே வந்து பார்க்குற ப்ராஃபட் இல்லை, அவன் கேட்குற ப்ராஃபட். இல்லை சார், பைபிள் சொல்லுது சார் அவன் முகமுகமாய் கர்த்தரை பார்த்தான்னு. முகமுகமாய் வரைக்கும் வசனத்தை கரெக்டாக சொல்கிறீங்க, ஆனால் கர்த்தரை பார்த்தான்னு நீங்களா சேர்த்துக்கிறீங்க. அப்போ வசனத்தில் எப்படி சார் இருக்குது? பார்த்தான்னே இல்லை, பார்த்தான்னு இல்லை, முகமுகமாய். உபாகமம் வாசிப்போம். உபாகமம் கடைசி அதிகாரம், கடைசி வசனம் நினைக்கிறேன். கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசேயை போல, முகமுகமாய் அறிந்த மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை. அப்ப தீர்க்கதரிசினா யாரு? பார்க்கிறவனா அறிகிறவனா? கையை தட்டு. சார் நீங்களாம் பார்க்கறது பெருசுன்றீங்களா? இல்லை, பார்த்தவன் படம் வரைஞ்சி வச்சுட்டு போயிடுவான். ஆனால் அறிஞ்சவன் தான் பயப்படாதரா, அதை விட மாட்டாரா. உங்களுக்கு எது வேணும்? பார்க்கறது வேணுமா, அறியறது வேணுமா? அப்பாவை பார்க்கணுமா, அப்பாவை அறியணுமா? பொண்ணு பார்க்க போகிறோம்ல, அதான் விழுந்துடுறீங்க. பொண்ணை பார்க்குறான் ஒருத்தன், இன்னொருத்தன் பொண்ணை அறியிறான். எவன் பெரியவன்? தட்டு கைய. இந்த பார்க்குறவங்க கூட இருக்கும்போது இருக்க பிளஸியை விட அறிஞ்சவன் கூட இருக்கும்போது சூப்பராக இருக்கும். அப்போ எல்லாரும் பார்க்குற ப்ராஃபட்டு மோசே அறிகிற ப்ராஃபட். அவனை மாதிரி கர்த்தரை அறிஞ்சவன் ஒருத்தனுமே இல்லை. அப்போ ஒருத்தர் வசனத்தை எடுத்து பேச அப்பாவை பற்றி நல்ல அறிவு வருதுன்னா என்ன அர்த்தம்? அவர் ஒரு ப்ராஃபட்னு அர்த்தம். எப்படி ப்ராஃபட்டா? மோசே மாதிரி ஒரு ப்ராஃபட்னு அர்த்தம். என்றால் மோசே கர்த்தரை முகமுகமாய் பார்க்கவில்லை, முகமுகமாய் அறிந்திருக்கிறான். அவனுக்கு தெரியும் இந்த இடத்துல கர்த்தர் இந்த முடிவு தான் எடுப்பார், இந்த இடத்துல கர்த்தர் என் பட்சம் நிற்பார், இந்த இடத்துல அவன் பட்சத்தில் நிற்பார், இந்த இடத்துல தேவன் இதைத்தான் செய்வார் என்பதை அவன் முகமாய் அறிந்து வை. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். அப்ப சாயலை அவன் காண்கிறான் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, சாயல்னா என்ன? அறிவு. அப்பாவை பற்றிய சாயல் தெரியுதுன்னா அப்பாவுடைய கேரக்டர் அவனுக்கு தெரியுது, கேரக்டரை குறித்த அறிவு அவனுக்கு இருக்கு. அதனால ஒரு இடத்துல சொல்றான், நான் உங்க முகத்தை பார்க்கணும் அப்படின்றான்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வரைக்கும் முகத்தை பார்க்காம தான் கேட்டுருக்கான். அப்போ கர்த்தர் சொல்வார், இன்றைக்கு என்னை கண்டு ஒருவன் உயிரோடு இருந்ததில்லை, என்னை கண்டு ஒருவன் உயிரோடு இருந்து ரொம்ப மோசமான ஆளாக இருப்பார் போல. நான் கேட்டேன், என்ன ஆண்டவரே உங்களை பார்த்தா உசுரோடு இருக்க முடியாது? அவர் சொன்ன, உசுரோடு இருக்க முடியாது. என்னை ஒரு தடவை நீ பார்த்துட்டீன்னா அப்புறம் இந்த உலகத்தில் உசுரோட வாழணும்னு உனக்கு விருப்பமே இருக்காது, உன்னால் உசுரோட இருக்கவே முடியாது. நீங்கள் ஒரு தடவை அவரை பார்த்துட்டு, சார் ஒரு பொண்ணை நான் மெட்ராஸில் பார்த்துட்டேன், ஆள் செமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது, பார்த்துட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு மதுரையில் இருக்க பிடிக்குமா? ஆமாம், ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லி மெட்ராஸில் போய் ஒரு வேலையை பார்த்துட்டு அது இருக்கிற தெருவில் அடுத்த தெருவில் பட்டறை போட வேண்டியதான். ஏன்? என்னை பார்த்த ஒருவனும் மதுரையில் இருப்பதில்லை. வரி அவர் சொல்ல, என்னை பார்த்த ஒருவனும் உயிரோடு இருப்பதில்லை. ஏன்னா என்னை பார்த்துட்டானா அதுக்கப்புறம் இந்த பூமியில் வாழணுன்ற ஆசை அவனுக்கு வரா. அதுதான் மீனிங். உடனே கல் தருது அறுத்து கொண்டுருவார்னு அர்த்தமா? அப்படி இல்லை. சில படத்தெல்லாம் வில்லனை பார்க்கவே முடியாது, பார்த்தா கொண்டுருவாயின்னு. ஒரு பெரிய விடுதலை இயக்கத்தில் தலைவரை குறித்து, தலைவருக்கு அருகில் இருந்த ஒருத்தரை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன். அவர்களே எல்லாம் முடிஞ்சு விட்டு சரியாகி பல வருஷத்துக்கு முன்னாடி அவங்கள பார்த்து யதார்த்தமாக சந்திக்கும் போது சொன்னாங்க, யாரும் பார்க்க முடியாது அண்ணனை. யார் பார்க்கலாம்னா, நாளைக்கு தற்கொலைப்படைன்னு ஒரு குரூப் வாங்கி பாருங்கள், சாக போகிறோம். அவனுக்கு மட்டும்தான் முந்தின நாள் நைட்டு டின்னரான். ஒரே ஒரு முறை நான் அவரை பார்த்துருக்குறேன். ஆள் ஒரு 5-4 அடி தான் இருப்பாப்புல. அவர்
ஆனால் சொல்கிறார், அவர் அப்படி நடந்து வரும்போது உடம்புல இருக்க மயிரெலாம் அப்படியே கூச்சரியும் சார். என்ன பர்சனாலிட்டி சார், ஆளுகை சார், ஆளுகைன்றான். சொல்லும்போதே அவன் கை அப்படியே புல்ல, நீ என்னடா எங்களையும் புல்லரிக்க விட்டுருவோம் போல. அவர் இவ்வளோதான் இருப்பாராங்க, ஆள் இவ்வளோதான் இருப்பார். அப்படி வருவாராம் உள்ள. அப்படி வரும்போது அந்த ஆளுகை, அந்த வைப்ரேஷன், அந்த வைஃபை அப்படியே சுற்றி இருக்கிறவன் அரெஸ்ட் பண்ணுமா. யூ see, இந்த மோசே கர்த்தரை முகமுகமாய் அறிந்தவன். நாலேஜ். என்னை கண்டு ஒருவன் உயிரோடு இருக்க முடியாது. அதனால இன்னைக்கு நான் என்ன ஒரு பக்கத்தை உனக்கு காட்டுறேன்றாரு. இவன் ஏதோ ஒரு படத்தை காட்டுறான்னு பார்த்தா, நான் கர்த்தர், நான் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுடைய தேவன்ற சத்தம் அப்படியே கேட்குது. அவர் போகும்போது என்ன அவர் யாருன்னு பார்க்கலாம்னா, அவர் யாருன்னு பேசிக்கிட்டு இருக்காருன்னா, பார்க்கறதுனாலே பரலோகத்தில் அறியறது தான். கையை தட்டுங்க. ஆமென். அப்போ வெளியே வந்தோன்னு மோசேட்ட கேட்குறேன், மோசே பிரைட்டாக இருக்கான், என்ன அவர் பார்த்துட்டியா? பார்த்துட்டேன். யார் அவர் அப்படின்னா, அவர் இரக்கமும் மனதுருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையுடைய தேவன். அந்த நாலேஜ், தட் இஸ் த லைட். உங்கள் வாழ்க்கையிலே மிக முக்கியமான ஒரு செய்தியை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். உங்களை படைத்த தேவனை அறிகிற அறிவு, அவரை அறிய அறிய அல்லது அவரை பார்க்க பார்க்க, கண்ணாடியிலே பார்க்க பார்க்க உங்கள் சாயல் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. உங்கள் சாயல் வெளிப்பட வெளிப்பட உங்கள் மகிமை உதிக்க ஆரம்பிக்கிறது. விசேஷமாக அறிவாகிய ஒளி, மகிமையாகிய சாயல். இந்த 3 வசனங்களையும் வீட்டில் போய் வாசித்துக்காங்க. 1 2 கொரிந்தியர் 3:15, அடுத்து 2 கொரிந்தியர் 4:4. இது எல்லாம் எதை சொல்லுதுன்னா, அறிவு தான் ஒளி. என்ன அறிவு? நீங்கள் யார் என்கிற அறிவு. 10 கன்னிகைகள் இயேசு கிறிஸ்துவின் வருகை காத்திருந்தாங்களாம். 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். பரிசுத்தம் இல்லாதவன் விட்டுட்டு போல, புத்தி இல்லாதவன் விட்டுட்டு போறாரு. 10 பேரும் பரிசுத்தம் தான் கன்னிகை, ஆனால் 5 பேர் புத்திசாலி. அப்ப நீங்கள் யார் என்கிற அறிவு சொல்லுங்க. ஆண்டவரே, தகப்பனே, இந்த வருஷம் இந்த நாட்கள்ல நான் யார் என்ற அறிவை எனக்கு நீங்க காட்டும்படிக்கு நான் ஜெபிக்கிறேன். ஓ கண்ணாடியிலே ஆண்டவரே, என்னுடைய சாயலை, உம்முடைய சாயலை முகமுகமாய் பார்க்க உதவி செய்துள்ளமாப்பா. இப்ப நீங்க அவரை பார்க்கணுமா, உங்களை பார்க்கணுமா? நீங்க அவரை பார்த்தீங்கன்னா அதில் நீங்க தெரிவிங்க, உங்களை பார்த்தீங்கன்னா அவர் தெரிவார். அல்ல இல்லையா சொல்லுங்க. உங்களை மகிமை மேலே மகிமை. ஒருத்தன் வெள்ளியை உருக்கிட்டு இருந்தானா, உருக்கிட்டு இருக்கும்போது 7 தரம் உருக்குவாங்க. அந்த ட்ராஸ் எல்லாம் போகிறதுக்கு மேலே இருக்க அந்த என்ன கசடு எல்லாம் வெளியே எடுக்கிறாங்க, திரும்ப உருக்குறாங்களாம், திரும்ப கசடு கொஞ்சம் வருதான், அந்த கசடு எடுக்கிறாங்களாம். இப்படி எடுத்துக்கிட்டே இருக்கும்போது அந்த சில்வர் ஸ்மித் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ஒருத்தர் உட்காந்து கேட்டானா, சார் எது வரைக்கும் சார் இதை வந்து புடமிடுவீங்க அப்படின்னு கேட்டானா. அப்போ அந்த சில்வர் ஸ்மித் சொன்னானா, நான் அதை உருக்கிட்டு இப்படி பார்க்குறப்ப என் முகம் அதில் தெரியணும், என் முகம் தெரிகிற வரைக்கும் அந்த கசடை அப்படியே வெளியெடுப்பேன் நான். அதை கேட்டப்போ கர்த்தர் வந்துட்டு பேசினாராம், அப்படித்தாண்டா உன்கிட்ட இருக்கிற எல்லா கசடையும் வெளியே கொண்டு வருவேன். எது வரைக்கும் தெரியுமா? உன்னை பார்த்தா நான் தெரியணும், அது வரைக்கும். ஸோ இது எல்லாம் ஓகே. நீங்கள் அவரை பார்க்குறப்ப நீங்கள் யார், நீங்கள் யார், நீங்கள் யாருன்னு தெரிய ஆரம்பிக்கும். நீங்கள் யார்? மறைவு கட்டப்பட்ட தோட்டம், முத்திரிக்கப்பட்ட கிணறு, வேலி அடைக்கப்பட்ட, மறைவு கட்டப்பட்ட நீரூற்று, வேலி அடைக்கப்பட்ட தோட்டம். நீங்கள் வெளிச்சம். என்னெல்லாம் உங்களை பற்றி பைபிள் சொல்லுதுன்னு லைட்டாக ஒரு வாசிக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யலாம், நம்ம போகலாம். ஒரு 30 விஷயம் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். அடுத்த வர வாரங்களில் இல்லாட்டி நீங்களே கூட மெடிடேட் பண்ணுங்க. 1 சாட்சிகள். நீங்கள் யாருன்னு பைபிள் சொல்லுதுன்னா, நீங்கள் தான் விட்னஸ்ஸு. அதாவது கர்த்தர் நல்லவர்ன்றதுக்கு நீங்கள் தான் விட்னஸ்ஸு. ஸோ அதனால் நீங்கள் சாட்சியாக இருக்கணும்னா உங்கள் லைஃப்பில் எதுவுமே எதிர்மறையாக நடக்கக்கூடாதுல்ல, அதான முக்கியம். அப்போ நீங்கள் சாட்சின்னு சொல்லிட்டாருன்னா என்ன அர்த்தம்? எதிர்மறையாக எதுவும் உங்கள் லைஃப்பில் நடக்கவே நடக்காது, நடக்கவும் முடியாது. நடப்பதற்கு நீ அனுமதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ சாட்சியாக மாறணும்னு சொல்ல, உன்னை சாட்சியாக மாற்றுவேன்னு வர சொல்லியிருக்காரு. அதனால் நீ கவலைப்பட வேண்டியது இல்லை. நான் சாட்சி. நீ யார்? முதற்கனி, ஃபஸ்ட்டு பார்ன். ஃபஸ்ட்டு பார்னுக்கும் நெக்ஸ்ட் பார்னுக்கும் வித்தியாசம் இருக்குது. நீ யார்? சைல்ட் ஆஃப் காட், வித்து.
4 நீ யார்? தேவனுடைய சிநேகிதன். 5 நீ யார்? தேவனுடைய இயேசு கிறிஸ்துவின் சகோதரன். 6 நீ மணவாட்டி. 7 நீ உப்பு. 8 நீ வெளிச்சம். 9 நீ அரண்மனை. 10 நீ பண்ணை. 11 நீ ஆலயம். 12 நீ திராட்சை கொடி. 13 மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. 14 முத்திரிக்கப்பட்ட கிணறு. 15 வேலி அடைக்கப்பட்ட தோட்டம். 16 நீ ஒரு உடன்படிக்கை பெட்டி. 17 நீ மன்னிக்கப்பட்டவன். 18 நீ கழுவப்பட்டவன். 19 நீ தண்டிக்கப்பட்டவன். 20 நீ மரித்தவன். 21 நீ நீதிமான். 22 நீ தேவன் நீதி. 23 பரலோக ராஜ்யத்தின் குடிமகன். 24 உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார்ந்திருப்பவன். 25 கிறிஸ்துவின் சரீரம். 26 அங்கீகரிக்கப்பட்டவன். 27 தேவனுடைய உடன் வேலையால். 28 ஆசரிப்பு கூடாரம். 29 கிறிஸ்துவுடனே கூட எழுந்து அவர் இருக்கிற பிரகாரமாகவே இருக்கிறவன். அவர் இப்பொழுது இருக்கிற பிரகாரம் இங்கே இருக்கிறவன். 30 நீ யார்? உயிர்த்தெழுந்த சாயல். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆமென். இதில் ஒன்றை பார்த்தாலே உன் வாழ்க்கையே மாறிடும். அப்படியே கொய்யா பழத்தில் ஒரு கீத்து வெட்டி கொடுக்குறாங்க பாருங்க. சாப்பிட்டுட்டு காசு கொடுக்க சார். மதுரையில் மட்டும்தான் செய்வாங்க. சாப்பிட்டுட்டு காசை கொடுக்க சார். அது ஓரத்தில் சாப்பிட்டாலே தெரிஞ்சிடும். அதில் ஒரு பீஸை நீ சாப்பிட்டினாலே உன் கேரக்டர்லாம் வேறு மாதிரி நம்ம கேரக்டர் மாறிடும். நான் யார்? சார் நான் வந்து முத்திரிக்கப்பட்ட கிணறா சார், வேலி அடிக்கப்பட்ட தோட்டம் சார். நான் கண்டதெல்லாம் வந்து மேய முடியாது சார். ஒரு இலை கூட உதிராது சார். மரணத்தின் சாயல் உடையவன் சார், உயிர்த்தெழுதலின் சாயல் உடையவன். அவர் இருக்கிற பிரகாரமே நானும் இங்கே இருந்து கொண்டு இருக்கிறேன். என் அன்புக்குரியவர்களே, நான் அவரோட வித்து, அவரோட ஃப்ரெண்டு, அவரோட பிரதரு, அவருடைய ஒய்ஃபு, அவருடைய பிரைடு, சால்ட்டு, லைட்டு, பேலஸு, சினகாகு, நான் கொடி, இப்படிலாம் சொல்லுது. ஒவ்வொன்றுக்குள்ளே நீ உள்ளே போகும்போது அதில் இருக்கிற ஒரு ரெஸ்ட்டை தான் நான் பார்க்குறேன். எல்லாத்துலேயும் ஒன்று இருக்குது. அது என்னென்னா, நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றுமே இல்லைன்றது அந்த ஒன்று. எவ்வளோ நல்ல தேவன். இதை படிச்சிட்டிங்கன்னா ஒன்றை படித்தாலே அன்றைக்கி நைட்டு தூக்கமே உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதெல்லாம் படிக்க போகிறோம். நம்ம யார் அப்படின்னு தெரிஞ்சுக்க போகிறோம். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்காங்க, நான் யார் அப்படின்ற வார்த்தைக்கும் கிறிஸ்துவுக்குள்ள நான் யார் அப்படின்ற வார்த்தைக்கும் வித்தியாசம் இருக்குது. நான் யார் அப்படின்னா சுயம். கிறிஸ்துவுக்குள்ள நான் யார் அப்படின்னா சாயல். தேவனுக்கு சமமாயிருக்கிறார், அது சாயல். ஆனால் அடிமையின் ரூபம் எடுத்தார், அங்கே தான் சுயம் அளிக்கப்படுது. ஸோ சுயம் இல்லாத ஒரு சாயல். இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இதெல்லாம் படிச்சுட்டு நான் யாருன்னு தெரியுமா என்கிற ஒரு மனநிலைக்கு மனது வருவதற்கு அல்ல, நான் யார் இல்லை அப்படின்றத நம்ம போன வாரம் பார்த்தோம். அப்போ சுயம் என்கிற ஒன்றை, இந்த சாயலுக்கு ஆப்போசிட் வார்த்தை அதான் சொல்ல வரேன். சாயலுக்கு, ஐஸ்வர்யத்துக்கு ஆப்போசிட் வந்து பொருளாசை. ஐஸ்வர்யத்துக்கு ஆப்போசிட் பொருளாசை. தாழ்மைக்கு ஆப்போசிட் தாழ்வு மனப்பான்மை. விசுவாசத்துக்கு ஆப்போசிட் பெருமை. அப்படி தான் வந்து அதாவது சாயல், இமேஜுக்கு ஆப்போசிட் செல்ஃபு, சுயம். அப்போ இமேஜ் எப்போ திரும்ப வெளிப்படும்? நான் சொன்னேன்ல, அந்த ட்ராஸ் போக 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 அப்படியே அந்த முகம் தெரிய ஆரம்பிக்கும். அந்த கசடு வெளியே போக 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 அந்த அளவு. அப்போ உங்கள்கிட்டையும் அவர் சாயல் வெளிப்படும். அந்த சாயல் வெளிப்பட வெளிப்பட உங்கள் சுயம் அழிக்கப்படும். இன்றைய ஒரே ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்ல வந்தது. ஒரு விஷயம் கர்த்தர் வரும்போது என்கிட்ட கேட்டார், கானான் தேசத்திற்கு இஸ்ரவேல் ஜனங்கள் போக முடியாமல் போனதற்கு காரணம் யார்? 1 பார்வோன், 2 இஸ்ரவேல் ஜனங்கள். யார் சொல்லுங்க? சொல்லுங்க. பார்வோன் சொல்லுவேன், ஐயா சாமி, நடந்த சம்பவத்துக்கு எனக்கு சம்பந்தமே கிடையாது. என் கதை செங்கடலோடு முடிஞ்சிச்சு. அந்த பயலுக நினச்சிருந்தா போயிருக்கலாம். ஆனால் பாவம் போகலை. ஏன்னா வெளியிலேருந்து எதிரியை கொண்டுட்டாங்க சார், உள்ளே இருக்க எதிரியை கொல்லலை சார் அப்படின்னு பார்வோன் சொல்லுவான். பிசாஸ்ட்டை கேட்டால் சொல்லுவான், சார் ஞானசான தொட்டியோடு நம்ம வேலை முடிஞ்சிச்சு சார், அதுக்கப்புறம் பெரிய வேலையெல்லாம் அவங்ககிட்ட செய்ய முடியல சார், ஒரு வேலையும் செய்ய முடியல. அதை தாண்டி ஒருத்தன் இந்த பூமியில் வந்து கானான் வாழ்க்கையை வாழாமல் வனாந்திர வாழ்க்கையில் வாழ்கிறான்னா அதுக்கு நான் இல்லை சார். நான் வந்து படம் முடிகிற நேரத்தில் தான் வந்து ஹெட் பாஸை காட்டுறாங்க. ஆமாம், ரோலெக்ஸை காட்டுறாங்க. படம் முடிகிற சீன் தான் காட்டுறாங்க.
யாரா இவன் தான் வில்லன் ஹெட்டுன்னு பார்த்தா இவனுக்கு மேலே ஒரு ஹெட் இருக்கிறான். யாருன்னா SUYAM, பேர் என்ன? சுயம். ரோலக்ஸ் அப்படி முடிக்கிறாங்க படத்தை. இந்த சுயம் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பிசாசை விட ரொம்ப மோசமானது. எகிப்திலிருந்து வெளியே வந்தவர்கள் கானானுக்குள்ளே போகவில்லை. காரணம், எகிப்தில் விடமாட்டேன்னு சொன்னாயிலே பார்வோன்னு, அவனை காலி பண்ணிட்டார் கர்த்தர் ஈஸியாக. சொல்லுங்கள், வெளியே இருக்கவனை காலி பண்ணிடுவார். சொல்லுங்கள், ஈஸியாக. ஆனால் உள்ளே இருக்கிறவனை காலி பண்ணுறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு? வெளியே இருக்கவனை காலி பண்ணால் 10 நாளில் தூக்கிட்டார். 10 வாதை, 10 அதோட ஆமாம் அப்படின்னு டோட்டலாக முடித்து வெளியே கூட்டிகிட்டு வந்துட்டார். ஆனால் உள்ள ஒருத்தர் இருந்தானா. யோசுவா சொல்லுது, யுத்த மனிதர்கள் செத்து தீர் மட்டும் அவர்கள் கானானுக்குள் பிரவேசிக்கவில்லை. நான் கேட்ட யுத்த மனிதர்கள்லாம் யார் ஆண்டவரே? ஏனோக்கியர் இல்லை, எபூசியர் இல்லை, ஏவியர் இல்லை, கானானியர் இல்லை, கிர்காசியர் இல்லை, வேற யார்? பெலிஸ்தியர் இல்லை. 7 பெரிய ஜாதி இருந்தாங்கல்ல, அவங்களால கானானுக்குள்ள வர்றதை தடுக்க முடியல சார். பின்னாடி நின்ன பார்வோனாலையும் தடுக்க முடியல சார். வெளியில இருந்த எவனும் உன்னுடைய வாழ்க்கையின் உயர்வையும் மேன்மையும் தடுக்க முடியாது. எழுதி வச்சுக்க. ஆனால் ஒரே ஒருவன் தடுக்க முடியும் என்றால் அவன் வெளியே இருக்கிற எதிரி அல்ல, உள்ளே இருக்கிற எதிரி. நான் என்கிற ஆணவம், நான் என்கிற அகங்காரம், எனது என்கிற பெருமை, இந்த சுயம் இந்த 7 ஜாதியை விட மோசமானது. பின்னாடி இருந்தானே பார்வோன், அவனை விட மோசமானது. இவங்க எல்லாம் பயந்து போய் நிற்கிறாங்க. இந்த சுயம் தான் டக்குன்னு எங்கே வருது? மனாந்திரத்தில் வெளியே வருது. வெளியே வந்த உடனே இவனே மிரள்றான். யாரு? பார்வனே மிரள்றான். நம்மளோட பெரிய வில்லன் ஒருத்தர் இருக்காண்டா சார், அதெல்லாம் முடியாது சார், வந்து சார் இப்படி சார். டப்புன்னு அவன் கையை பிடிச்சி இழுத்து சுயம் ஒரே வெட்டிடுது. புரிஞ்சவன் மட்டும் புரிஞ்சுக்க. யார் கையை வெட்டுது? பார்வனே கையை வெட்டிட்டான். சுயம் என்னன்னா, அவனை விட இவன் கொடூரமானவனா. உன்னை புரிஞ்சுக்காங்க. உங்கள் வாழ்க்கை வனாந்திரத்தில் முடிய போகுது அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிற சுயம் மட்டும்தான் காரணமாக இருக்க போகுது. பாவ வாழ்க்கையிலிருந்து பிசாசை ஜெயிச்சு சிலுவையில் உன்னை வெளியே கொண்டு வந்துட்டார். ஞானஸ்தான தொட்டியோட முடிஞ்சிச்சு கதை. அதுக்கப்புறம் உனக்கு எதிரின்னு ஒருத்தன் கிடையாது. அதுக்கப்புறம் எதிரி இருந்தாலும் ஒரே ஒரு எதிரி, யுத்த மனிதர்கள். யார் அந்த யுத்த மனிதர்கள்? முன்பே இருக்கிற 7 ஜாதி இல்லை, பின்னாடி இருக்கிற பார்வோன் அவனும் இல்லை. யார் அந்த யுத்த மனிதர்கள்? இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாய் இருந்த 6.5 லட்சம் புருஷர்கள். இவங்க தான் மைண்டிலே நடந்தவங்க. யார் இவங்க? எப்போவுமே பிரெயின் கால்குலேஷன், லாஜிக்கு கால்குலேஷன், லாஜிக்கு கால்குலேஷன். கர்த்தர் அருவருக்கிற ஒரு கூட்டம், மூளையில் நடக்கிற கூட்டம், சிந்தனையில் நடக்கிற கூட்டம், கணக்கு போட்டு வாழ்கிற கூட்டம். போங்கடா போய் எமோரியர் அடிங்கடான்னப்ப, இல்லை நாங்கள் போய் பார்த்துட்டு வந்துட்டு தான் இது பண்ணுவோம் அப்படின்னா. சரி, ரொம்ப பயப்படுறாங்கன்னு என்ன செய்கிறாங்க? வேவு பார்க்க ஆள் அனுப்புகிறாங்க. ஒரு 12 பேர் பார்த்துட்டு வராங்க. அதில் 2 பேர் சொல்கிறாங்க, ஈஸியாக ஜெயிச்சிடலாம் சார், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லை சார் அப்படின்னா. ஒன்றுமே இல்லாமல், கத்தி இல்லாமல், ரத்தம் இல்லாமல், எகிப்திலிருந்து மிகப்பெரிய ஒரு எதிரியை, ஒரு தலைவனை, எதிரி இல்லை, கவர்மெண்ட்டே காலி பண்ணிட்டு வெளியே வந்திருக்கோம்டா நம்ம. இவர்களை எளிதாய் சுதந்திரிக்கலாம், அவர்களை காத்த நிழல் போயிடுச்சுன்றான் 2 பேர். 10 பேர் சொல்கிறான், வேணாம் அவன் சொல்கிறான்னு கேட்காத, நல்லா கணக்கு பண்ணு. எப்படி? நல்லா கணக்கு பண்ணு, நல்லா பிரெயினை யூஸ் பண்ணுனா. அப்படியே கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கார், எத்தனை பேர் மைண்டை யூஸ் பண்ணுறாங்க. 6.5 லட்சம் பேர் மைண்டை யூஸ் பண்ணியிருக்காங்க. 2 பேர் ஆவியை யூஸ் பண்ணாங்க. மூளை சொல்லுது, நல்லா யோசிச்சுக்க, அவன் 12 அடி, நீ 5 அடி, சரியா? நீ அவனை ஜெயிச்சிருவேன்னு நினைக்கிறியா? வந்து நம்ம அந்தளவுக்கு முட்டா பேலாடா. என் கூட ஒரு நண்பன் இருந்தான், அவனும் நானும் வந்து பல இது போடுவோம் மீட்டிங். அப்போ நான் சொல்லுவேன், இரியா சித்தம் கேட்டுக்கும், சித்தம் கேட்போம். நான் சொல்லுவேன், இவன் வேறு என்னையா அது, ஒரு 3 பேர் இருப்போம் நாங்கள், 4 பேர். உடனே என்ன பார்த்து சொல்லுவேன், என்னையா அவன் தொந்தரவு தாங்கவே முடியல. ஐயா நீ என்னையா என்ன பார்த்தாலும் சித்தம் சித்தம். ஜஸ்டின்னு எவ்வாறு இந்த ரோடு நேராக போகுது, நேராக போனால் அந்த முக்கில் வந்து ஒரு ரோடு பிரிஞ்சு போகுது, நல்லா தெரியுதுல்ல,
ஆமாம் தெரியுது. அப்புறம் என்ன சித்தன்ற 10,000 நோட்டீஸ் அடிக்க போகிறோம், 10,000 பேர் கொடுக்க போகிறோம். தமிழ் வாசிக்க தெரியுமில்ல இவங்களுக்கு தெரியும். அவன் வரணும்னு படிப்பாங்கல்ல, ஆமாம். 1000 பேராச்சும் வரமாட்டாங்களா? நான் சொல்லி வர மாட்டாயடா. நோட்டீஸே இல்லாமல் நான் மீட்டிங் எடுத்தும்போது 200 இருந்தேன். ஒருத்தர் எனக்கு மஞ்சள் காமாலை அந்த டைமில் நான் படுத்துருக்கேன். இவங்க வந்து நோட்டீஸ் அடித்து ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. நான் சொன்னேன், டே இதெல்லாம் சில விஷயங்கள்லாம் சித்தத்தை பார்த்து ஜெபம் பண்ணிங்களாடான். ஏய் இவன் வேற அடி வாடா, இனிமே நீ அன்னையோட நீ சித்தம்னு பேசுகிற பேச்சை நிப்பாட்ட போகிற, நீ குறைஞ்சது 1000 பேர் வந்துடுவான். சரி வந்தால் சந்தோஷந்தான், நீ வந்துரு. நம்ம பாஸ்டர் இருக்கார்ல, அவரை தான் வந்து பேச கூப்பிட்ருக்கோன்ட்டாங்க. இப்போ அவரே இறந்துட்டார். இப்போ அவரை பேச கூப்பிட்ருக்காங்க. சரி இவங்க நம்பிக்கை என்னென்னா 10,000 நோட்டீஸ் கொடுத்துருக்குறோம், ஒரு 1000 பேராச்சும் வருவாங்க, 500 பேராச்சும் வருவாங்க. அன்றைக்கி போனால் எவ்வளோ பேர் வந்திருப்பான்றீங்க? வழக்கமாக ஒரு 150 பேர் வருவாங்க. நான் என் கோஆர்டினேஷனில் அன்றைக்கி போய் பார்த்தா 12 பேர் 13 பேர் வந்திருக்கிறாங்க, 11 பேர். ஆமாம், சீசர்களுக்கு கூட ஒன்று குறையுது. என்னடான்றேன். வருவாங்க. என்ன மணி 1:30 போகுதுடா. உள்ள பாஸ்டர் வந்து உட்கார வச்சுருக்காங்க. இருங்க, கூட்டம் வந்த பிறகு தான் அவனை கூப்பிடணும். அவர்கிட்ட வந்து 500 பேர் 1000 பேர்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டாங்க. அவர் உள்ள அப்படியே ஜெபிச்சுட்டு இருக்காரு. அப்போ இவங்க பேசவும் மாட்டேன்றாங்க. நான் போய் சொல்கிறேன், பாஸ்டர் இவங்க கொஞ்சம் வேலை பார்த்து கொஞ்சம் ஆள் வராமல் வச்சு அப்படின்னு. அதில் என்ன இருக்குது, நம்ம வந்து பிரசங்கம் பண்ணிடணும். வந்து பிரசங்கத்தை பண்ணிட்டார். அவர் எதுக்கும் அஞ்சாத சிங்கம். அவர் சாலிடாக 1 ஹவர் பேசிவிட்டு அவரை கடைசியில் நான் ஆட்டோ ஏற்றி விட போகிறேன். அப்போ நான் சொல்ல, பாஸ்டர் எதுவும் தப்பாக எடுத்துக்கிறாங்க. அவங்க மோத்த பார்க்க வெக்கப்பட்டு வரல. அப்போ சொன்னார், நான் ஒன்றும் சோர்ந்து போல, தம்பிகளை சோர்ந்து போகடான்னு சொல்லியிருக்கேன். அந்த டயலாக் என்னால் வரக்கவே முடியாது. அவங்கள சோர்ந்து போயிடான்னு சொல்லுங்க. இந்த கால்குலேஷனில் போகிறவனெல்லாம் கடைசியில் 0ல் தான் சந்திக்கிறான். சின்ன வயசுலேயே அதை பார்த்துட்டோமா, அதனால் நமக்கு இந்த கால்குலேஷனில் போகிறதும் பிடிக்க மாட்டேங்குது, போகிறவனை பார்த்தாலும் பிடிக்க மாட்டேங்குது. ஆனால் நம்பி போகிறான் பாருங்க, கைத்தட்டுங்க. அவரை நம்பாமல் கெட்டு போனவங்க நிறையா பேர் இருக்கிறாங்க. ஆனால் அவரை நம்பி கெட்டு போன ஒருத்தன் கூட கிடையாது. அப்படிதான் நான் நினைப்பேன். என்ன ஒருத்தன் நம்பிட்டானா அவனை நல்லா நம்ம வச்சுக்கணும். நம்பலையா அவனை வைக்க வேண்டிய இடத்துல வச்சிடணும். என்னைக்கு உங்கள் லவ்வையும் உங்கள் அன்பையும் உங்களுடைய கவரிங்கையும் ஒருத்தன் நம்பலையோ, அதுக்கப்புறம் நீங்கள் அவனை ரொம்ப ஜாக்கிரதையாக வச்சுக்கணும். ஏனென்றால் அவன் உங்களை விட தம் மூலையை நம்புகிறான். அவர்கள் உறவுக்கு ஒத்தவர்கள் அல்ல. அப்போ நீங்கள் நல்லா கவனிங்க. இந்த யுத்த மனுஷன் உள்ள யுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் சாகிற வரைக்கும் காணானுங்க நீ போக முடியாது. ஏன் ஐஸ்வர்யத்தை பார்க்க முடியல? உள்ள ஒருத்தன் இருக்கான்ல, அவன் சாகணும். ஏன் நீடிய வாழ்வை பார்க்க முடியல? உள்ள ஒருத்தன் இருக்கான்ல, அவன் சாகணும். செல்ஃப்ன்ற வார்த்தை ஒன்று தான், மரணம்ன்ற வார்த்தை ஒன்று தான். ஏனென்றால் மரணம் தோன்றிய அன்றைக்கு தான் சுயமும் தோன்றியது. கைத்தனுங்க ஒரு ஆமென். சுயம் தோன்றிய அன்றைக்கு தான் மரணம் தோன்றியது. என்றைக்கு மனிதன் தன் மூளையின் அறிவினாலே நன்மை தீமை அறியத்தக்க அறிவிலே வாழ வேண்டும் என்று நினைத்தானோ அன்றைக்கு மரித்தான். சுயத்தில் மூவ் ஆகிறவனுக்கு டெய்லி மரணம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும். அவன் பாடியில் சரீரத்தில் அந்த மரணம் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கும் பாருங்க. ஆனால் அன்புல வேலை பார்க்குறவன், ஆமென் சொல்லுங்க, we are not moved by self, we are moved by love. அன்புல வேலை பார்த்தா உங்கள்ட்ட ஜீவன் வேலை பார்க்க ஆரம்பிச்சிடும். பைபிள் சொல்லுது, love never fails. அன்பு ஒரு காலும் சாகாது. அப்போ அன்புல நடக்கிறவனுக்கு சாகு கிடையாது. கைத்தட்டுங்க. அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். பைபிள்லேயே சாகாத சீசன் பேர் யாருக்கு வந்துச்சு? யோவானுக்கு. பைபிளில் அன்பான சீசன் யாருக்கு பேர் வந்துச்சு? அதுவும் யோவானுக்கு. அப்போ எவன் அன்பான சீசனோ அவன் தான் சாகாத சீசனு. அப்போ கர்த்தரை பின்பற்றும் போது உங்கள் செல்ஃபில் நீங்கள் மூவ் ஆகக்கூடாது. செல்ஃப் இருக்குது பார்த்தீங்களா, அது நான்லாம் யார் தெரியுமாடான்னு பேசும். கிறிஸ்துவுக்குள்ளே நான் யாருன்றது வேற, நான் யார் அப்படின்றது வேற. இந்த நான் யாருன்றது சாயல் இல்லை, சுயம். இந்த சுயம் அழிய 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 சாயல் அப்படியே வெளிப்பட ஆரம்பிக்கும். சாயல் வெளிப்பட 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 சுயம் அழிய ஆரம்பிக்கும். அப்போ சாயலை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போதே இன்னொரு பக்கம் இன்னொன்று நடந்துக்கிட்டே இருக்கும். அது என்னது? சுயம். அது நம்ம நெபுகாத்நேச்சரோட சாயல் திரும்பும்போது, திரும்பின உடனே
சாயல் போனப்ப என்ன வார்த்தை சொன்னா? நான் கட்டின மகா பாபிலோன் என்று சொன்ன போது நான் வந்தவொடனே சாயல் போயிடுச்சு, சாயல் வந்தவொடனே நான் போயிடுச்சு. எல்லாம் சொல்லுங்க, நான் வந்துருச்சுன்னா சாயல் போயிடும், சாயல் வந்துருச்சுன்னா நான் போயிடும். இல்லை, அவர் ரொம்ப சுயத்தில் இருக்கிறாரு, அதனால தான் 2 போடு போட்டேன். கர்த்தர் சொன்னார், ஜஸ்டின் இன்னைக்கு நீ சுயத்தை காலி பண்ணணும்னு பேச போகிற, மறந்துடாத, சுயத்தால் காலி பண்ண முடியாது. பிரசங்கம் பண்ணும்போது அதை ஞாபகத்தில் வச்சுக்க. ஒரு சுயத்தை இன்னொரு சுயம் காலி பண்ண முடியாது. ஒருவேளை அவனை நீ ஜெயிச்சிட்டாலும் திரும்பவும் வெற்றி யார் பக்கம்தான் விழுந்திருக்கு? அமித்ஷா தோத்து மோடி ஜெயிச்சிருக்காருன்னு அர்த்தம். 2மே பிஜேபி தான். அதனால் ஒன்று தெரிஞ்சுக்க, சுயத்தால் அழிக்க முடியாது, சுயத்தை லவ்வால் தான் அழிக்க முடியும். ஆமேன். அதனால் ஆவியானவர் தான் சுயத்தை அழிக்கணும். அவன் சுயத்தில் இருக்கான்ட்டு நான் இறங்கி நான் அந்த சுயத்தை ஜெயிக்கிறதுக்கு போனேன்னு வச்சுக்காங்களேன், இப்போ நான் சுயத்துக்குள்ளே வந்துட்டேன். சாக்கடைக்குள்ளே இறங்கி அவனை அடிக்க போய் கடைசியில் ஏன்டா சாக்கடைக்குள்ளே விழுந்துன்னு அவனை இறங்கி அடிச்சிட்டேன். நான் கடைசியில் பார்த்தப்போ நானும் சாக்கடைக்குள்ளே விழுந்துட்டேன். உங்களை உள்ளே இழுக்கிறதுக்கு பிசாசு ரொம்ப தெளிவாக சுயத்தை பயன்படுத்துவான். நீங்கள் இறங்கக்கூடாது. நீ எவ்வளோ வேணாலும் சேர்த்த வாரி அள்ளி பூசு, பொய் பேசு, ஃப்ராடுத்தனம் பண்ணு, பித்தலாட்டம் பண்ணு, நான் வாயை திறக்க மாட்டேன். புத்திமான் அறிவாளி தன் வார்த்தைகளை அடக்குகிறான். பேசாதிருந்தால் மூடனும் ஞானி என்று எண்ணப்படுவான். பேசட்டும் 4 உண்மையை சொல்லுவான், 5வது பொய் சொல்லுவான். ஏக்கு தெரியுமா? அந்த பொய்யின் இடத்துல நீ அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த இந்த பொய் இடத்துல பேச வரணும்ல, அதுக்காக தான். நீ பொய்க்கும் பேசக்கூடாது, உண்மைக்கும் பேசக்கூடாது. பேசாதிருந்தால் மூடனும் ஞானி என்று எண்ணப்படுவான். விவேகி குளிர்ந்த மனமுடையவன். ஒன்று தெரிஞ்சுக்காங்க, இவங்க எல்லாம் ஒரு நாளும் கானானை பார்க்க போகிறது கிடையாது. ஏன்னா யுத்த மனுஷன் இருக்கிற வரைக்கும் இந்த பூமியில் கானானை எவனும் நக்கி கூட பார்க்க முடியாது. அவன் சாகிறதுக்கு 40 வருஷங்க, 40 வருஷம் காத்திருந்தார். பார்வோனை 4 மணி நேரத்தில் கொன்னுட்டார். பிசாசை 6 மணி நேரத்தில் கொண்டுட்டார். நான் நினைக்கிறேன் பார்வோனை காலி பண்ணுறதுக்கு 6 மணி நேரம் தான் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னு சொல்லுங்கள், சிலுவைக்கு அது வருது கனெக்ஷனு. சிலுவையில் 6 மணி நேரத்தில் அவனை காலி பண்ணார், அவர் தொங்குனார். அப்போ செங்கடல்லையும் 6 மணி நேரம் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான் ஆயிருக்கு கரெக்டாக. 6 ஹவர்ஸில் பார்வோனை கொண்டுட்டார். 40 இயர்ஸ் ஆகியும் யுத்த மனுஷனை கொல்ல முடியல. புரிகிற மாதிரி சொல்லவா? உன் வாழ்க்கையில் இருக்க பிசாசை 6 மணி நேரத்தில் காலி பண்ணிடுவார். ஆனால் உள்ளுக்குள்ளே இருக்க சுயத்தை 60 வருஷம் ஆனாலும் காலி பண்ணுறது கஷ்டம். ஏன் தெரியுமா? அது உசுரோட தொடர்பில் இருக்குது. சில நேரம் அதை பிடுங்கினா உசுரும் போயிடுது. அதனால் அப்படியே பார்த்து சேலை முள்ளு மேலே சேலை விழுந்த மாதிரி அதை பார்த்து எடுக்கணும். ஆனால் நீ ஒப்பு கொடுத்தினா ஒரு நாள் நைட்டில் கூட அவர் எடுப்பார் வெளியே. மகனே மகளே, உன்னை கானானுக்குள்ளே போக விடாமல் தடுக்கிறது பார்வோன் கிடையாது. கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசனங்களாம் நிறைவேற விடாமல் தடுக்கிறது பார்வோன் கிடையாது. உனக்குள்ளே இருக்க யுத்த மனுஷன் என்ன தெரியுமா? ஏத்தாப்பில் இருக்கிற ஒன்று சொல்லும்போது அது அப்படியே நம்பாமல் அதுக்கு எதிராக ஒரு யுத்தம் வருது பாருங்க உள்ள, அவனுக்கு பேர் யுத்த மனுஷன். அப்போ உண்மை பேசுகிறவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? உண்மை பேசுகிறவனுக்கு எப்படி இருக்கும்? இருதயம் உடையும்ல. நீங்கள் எதை விதைக்கிறீர்களோ அதை அறுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஒரு நாள் நீங்கள் உண்மை பேசுகிறீர்கள், அதை யாரும் நம்ப மாட்டாங்க. அப்போ உங்களுக்கு தெரியும் அது உண்மையை நம்பாதிருப்பதன் அர்த்தம் என்ன, வழி என்ன என்பது தெரியும். என் அன்புக்குரியவர்களே, இந்த யுத்த மனுஷன் 6.5 லட்சம் பேர் இவங்க சாகிறதுக்காக கர்த்தர் என்ன செஞ்சாராம்? வனாந்தரத்தில் சுத்த விட்டுக்கிட்டே இருந்தாராம். பைபிள் சொல்லுது, அந்த கடைசி யுத்த மனிதன் செத்து தீர்ந்த அந்த நாளில் தானே இஸ்ரவேல் ஜனங்கள் கானானுக்குள் காலடி எடுத்து வைத்தார்கள். கையை தட்டு. அப்படின்னா என்ன? செல்ஃப் சாகுற வரைக்கும் உன்னை கானானுக்குள்ளே கொண்டு போக மாட்டேன்றதுல கர்த்தர் ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. ஆனால் செத்துட்டா 1 வாரம் கூட டைம் கேட்க மாட்டேன்றாரு. அன்னைக்கே தூக்கிட்டு போடுறாரு. கை தட்டு.
வெரி சிம்பிள். என்ன சந்தேகப்படுறவன் என் கம்பெனியில் எவ்வளோ ஆக மாட்டான். என்ன என் அன்பை சந்தேகப்படுறவன் என் கூட என் லவ் அவன் என்ஜாய் பண்ணவே முடியாது. என்ன சந்தேகப்பட்டான் என் லவ்வை நீ என்ஜாய் பண்ண முடியாதுன்னா, தேவனை சந்தேகப்படும் போதும் தேவனுடைய அன்பை என்ஜாய் பண்ண முடியாது. அப்போ அவர் சொல்கிறார், காணவன் பண்ணி வராத, நீ புத்திசாலி தானப்பா. யாராவது உங்களை சந்தேகப்பட்டு விட்டார்கள் என்றால், அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க போகிற மிகப்பெரிய தண்டனை என்னவென்றால், அவர்களுக்கு விளக்கம் சொல்லவே கூடாது. அவன் யோசித்து 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 செத்துறணும். அதுதான் அவனுக்கு கொடுக்குற சாபம். நீ எக்ஸ்பிளைனே பண்ணக்கூடாது, அமைதியாக விட்டுறணும். அவன் குழம்பி வருவான்ல, நீ மூளையை நம்பினில, மூளை உன்னை கூட்டிகிட்டு போயிடும். போ போ, மூளை உன்னை கரெக்டாக கொண்டு போயிடும். போ, என்கிட்ட ஹெல்ப்பு கேட்காத. என்கிட்ட ஹெல்ப்பு கேட்டினா உன் மூளை சொல்கிறதுக்கெல்லாம் நோ சொல்லிட்டு வா, கைத்தட்டு. இப்போ நான் சொல்கிறதுக்கு நீ அடுத்த வார்த்தை ஆமான்னு சொல்கிறதா இருந்தால் என்கிட்ட கேளு. திரும்பவும் யோசிப்பேனா, நீயே யோசித்து கண்டுபிடிச்சிக்க. இருக்கீங்களா? கர்த்தர் அப்படி தான் விட்டுட்டார். தம்பி நீயா கண்டுபிடிச்சிக்காப்பான்னு விட்டார். 40 வருஷம் கடைசி ஒரு பெருசு மட்டும் இழுத்துக்கிட்டே இருந்துச்சு. எல்லாம் இது எப்படா போனால் தானே நம்ம காணாமக்குள்ள போக முடியுன்னு. தம்பி தம்பி அப்படின்ட்டு டஸ்ன்னு அந்த பெருசு போன உடனே கர்த்தர் சொல்றார், பேக் அப், டுடே we are going to enter into Canaan. கையத்தை ஆமென், praise God. ஸோ உனக்குள்ள செல்ஃப் இருக்கிற வரைக்கும் டெசார்டிகுலஸ் மைண்ட் செட், டெசர்ட் லைஃப், டெசர்ட்லே தான் நீங்கள் வாழ்வீங்க. எல்லாமே வனாந்திரம். ஏன்னா இவனை கொண்டு போய் உள்ளே விட்டோம்னா, ஆமாம், காணான் பழத்தை வாங்கி அங்கிட்டு மார்க்கெட்டில் விற்றுட்டு அதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கார். ஏன்னு தெரில. அப்போ சுயத்தோட பாவத்தோடு இருக்கிறவங்க கூட்டிகிட்டு போயிடுவாராம். இருக்கீங்களா? அதான் நான் சொல்ல வரேன். பேயை விட கொடுமையானது சுயம், பாவத்தை விட மோசமானது சுயம். ஏனென்றால் மிகப்பெரிய பாவம் செய்த தாவீதை தேவன் 7 நிமிஷத்தில் மன்னிச்சிட்டாரு. ஆனால் ஒரு பாவம் செய்யாத சவுலை வஸ்திரத்தை கிழிப்பது போல கிழித்தறிந்தார். ஏனென்றால் தாவீதிடம் இருந்தது பாவம், சவுலிடம் இருந்தது சுயம். கையை தட்டி கர்த்தர் கண்டி சொல்லுவோம், ஆமென். நான் என்பதுதான் சவுலுடைய பிரச்சனையே. மக்கள்லாம் சொல்கிறான் வந்து என்னது வந்து போக முடியாது, இது யுத்தத்துக்கு நேரமாச்சுன்னு இருப்பா சாமுவேல் வரட்டுன்னு சொல்லாமல் அவனை கொண்டாங்கன்னு பழி செலுத்திட்டான். பழி செலுத்தணுன்னா சாமுவேல் வரான், வந்துட்டு பழி செலுத்தலாமா? ஐயா நான் செலுத்திட்டேன்றான். டே நீ ராஜா தானடா? ஆமாம். இல்லை நீ வர கொஞ்சம் லேட் ஆகி போச்சு. அப்படியா? 8ஆம் நம்பர் பஸ் வரலன்னா 5ஆம் நம்பர் பஸ்ஸில் ஏறி போயிருவியா? இல்லை நான் தப்பு செஞ்சுட்ட சவுல், தப்பு பண்ணிட்ட. நீ கழுதையை தேடி வந்தவேன்ற மறந்துட்ட. நீ எப்படி வந்த இங்கே, உன்னை நான் எப்படி மாற்றினேன், இன்றைக்கி நீ இவ்வளோ பேச்சு பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் உன்னை உன் கையில் இந்த ராஜ்யபாரத்தை பிடுங்கி போட்டு, உன்னை பார்க்கலும் நல்லவன் ஒருவன் கரத்திற்கு. யார் அந்த நல்லவன்? தெளிவாக சொல்லு, யார் அந்த நல்லவன்? அடுத்த பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிட்டு அடுத்த முன்னாடி தூக்கிட்டு அவன் ஹஸ்பண்டே ஆளை வச்சு கொன்னவன். இதெல்லாம் அவருக்கு தெரியாது சார். தெரியாதா? எதிர்காலத்தில் நடக்க போகிறதெல்லாம் அவருக்கு தெரியும். அவர் சொல்கிறாரு, உன்னை விட நல்லவன் எல்லாம் சொல்லுங்க. இவன் எத்தனை பேரை கொன்னா? இவன் ஒன்றுமே செய்யலை. அப்போ என்ன சொல்ல வராரு? சுயத்தை விட பாவி நல்லவன், அது சொல்ல வராரு. கைத்தட்டு. ஒருத்தன் நான் என்கிற ஆணவத்தில் இருக்கிறவன், நாங்களாம் நல்லவங்க சார் அப்படின்றவன். இன்னொருத்தன் பாவி. 2 பேரில் ஓட்டு யாருக்கு தெரியுமா அவருக்கு? ஒன்னோட வேற ஒருத்தன் கையில் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு போலாம்ல இருந்தாலும், உன்னோட நல்ல கையில் கொடுப்பேன். யாரும் பார்த்து நல்ல மனுஷன் யோக்கிய வர செம்பத்திக்குள்ளே விடாண்ட மாதிரி, யோக்கிய வராடா செம்பத்திக்குள்ளே விடாண்டாங்களா, ஏன்னா தூக்கிட்டு போயிடுவா யோக்கிய. கர்த்தர் சொல்றாரு, உன்னோட நல்லவன் கையில் கொடுக்க. சிரிப்புடா அந்த சிரிப்பு. சரி, அவன்கிட்ட தான் பிரச்சனை பண்ணவன்ட்ட போய், ஏண்டா அறிவட்ட மடப்பையில் அப்பெல்லாம் பேசலாம்ல, இந்த பெரிய மனுஷன் பேசுகிற பேச்சா இது பத்தலைன்னா ஏன்ட்ட கேட்டிருக்கலாமடா, நான் நந்திருப்பேன். இல்லை என்னதான் அவர் என்ன டீல் பண்ணுறாரு எனக்கு புரியல. எனக்கு
சரி விட்டுருங்க. இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுறீங்க? இப்போ என்னன்னா, செல்ஃபை சவுலோட தாவீது நல்லவன்னு நான் இங்கே பேச வரல, சுயத்தை விட பாவி நல்லவன் நான் பேச வரேன். அதனால தான் சில நேரம் பாருங்களேன், சுயம்பாகி சுயம்புகிட்ட கர்த்தர் இருக்கிறது இல்லை, ஆனால் பாவிகள்கிட்ட கூட இருக்கிறார். அப்போ ஒரு 45 லட்சம் பேர் 6.5 லட்சத்தை மட்டும் காலி பண்ணிட்டு மீதிலாம் பரிசுத்தவான்கள் அத்தனை பேர் உள்ள போயிட்டாங்க. நீங்கள் பாவம் இருந்தால் கூட நீங்கள் கானானுக்குள் போய்விடலாம், ஆனால் சுயம் இருந்தால் நீங்கள் கானானுக்குள் போக முடியாது என்பதை மிகுந்த பணிவன்போடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். சொல்லிட்டு திரும்புகிறார். உன்னோட நல்ல இடங்களை கொடுப்பேன்னா திரும்பின உடனே டக்குன்னு காலை பிடிக்கிறான். யார்? ட்ரெஸ்ஸை பிடிக்கிறான் சவுல். சொல்லிட்டு ஐயா நான் செஞ்ச தப்பை மன்னிங்கயான்னு சொல்கிறானா. இதே மாதிரி தான் சவுல் தாவீது தப்பு செஞ்சப்ப நாத்தான்னு சொல்கிறான், நீ அந்த மனுஷன் சொன்ன உடனே சுற்றி அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் சவுலுக்கு வேணும் சொல்கிறான், ராஜ்யபாரத்தை கையில் இருந்து பிடுங்கி போடுவார் சொல்லிட்டு திரும்ப உடனே சவுல் அப்படியே ட்ரெஸ்ஸை பிடிக்கிறான். பிடிச்ச உடனே திரும்புகிறான். அப்போ சவுல் சொல்கிறான், ஐயோ நம்ம பிரச்சனை அப்புறம் வச்சுக்குவோம், இவ்வளோ பேர் என்னை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்க முன்னாடி என்னை கனம் பண்ணுவதற்கு நீ வர வேண்டும்ன்றான். எப்படி இருக்கும் பாருங்க. ஏண்டா அயோக்கிய பயல செஞ்சதே அயோக்கியத்தனம், இதில் வேற இப்பவும் அவனுக்கு பாருங்க ராஜ்யபாரம் போதுன்னா இருக்கட்டும், அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கோ, 4 பேர் என்ன பார்த்துக்கிட்டு இருக்காங்க பாருங்க, 4 பேர் முன்னாடின்றான்ல, அவன்லாம் சுயம்பாகி. 4 பேர் முன்னாடி அசிங்கப்படுத்தினாங்க சார், 4 பேர் முன்னாடி அவன் பெரிய சுயம் உள்ளவன், ஜாக்கிரதை சொல்லிட்டு பிடிக்கிறான். திரும்புறான் சாமுவேலு, சர்றன் ட்ரெஸ்ஸு கிழிஞ்சிருச்சு. சொன்னா இப்படி உன் ராஜ்யபாரத்தையும் கர்த்தர் கிழிப்பார்னா. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கட்டும் தீர்க்கதரிசிகள்கிட்ட. அந்த நேரத்தில் டம்ளரை தட்டி விட்டா கூட சிக்கல் தான். ட்ரெஸ்ஸை கிழிச்சோன்னா ஒன்றை கிழிப்பாடுறான்ட்டான். ஆனால் இதே மாதிரி தான் அங்கே ஒருத்தனை காட்டுறாரு. அவன் யாரு? உரியாவின் மனைவி எடுத்துக்கொண்டு யூரியாவை கொலை செய்தான். அவனை பார்த்து சொல்கிறாரு, நீ அந்த மனுஷன் சொன்ன உடனே அவன் எல்லாரும் பார்க்குறான்னு பார்க்கவே இல்லை, தடால் விழுந்தான் சார், காலில் விழுந்து கர்த்தர் என் மீது இரக்கமாயிருப்பாராக, உன்னை பார்க்கலும் நல்லவன்டாவன், கையை தட்டுவது ஆமென். The man who is ready to humble himself in front of the congregation and in front of the crowd and in front of the enemies and in front of everybody, he is the one who is loved by God most in the deeper. இங்கே பாருங்க, ஒரு டீப்பர் லெவலில் காட் உங்களை நேசிக்கிறாரு. இட் இஸ் உங்களை நேசிக்கிறதுக்கு தடையாக இருக்கிறது உங்கள் பாவத்தை விட மோசமானது உங்கள் சுயம். அதனால தான் தப்பு செஞ்சவனுக்கு எப்போவுமே ஒரு வாய்ப்பு கொடுப்பாரு. நீ என்ன பண்ணன்னு கேட்பார், நீ என்ன செஞ்சன்னு கேட்பார். ஏன் அவர் தெரியாதா? இல்லை, பாவம் இருக்கு, பரவாயில்ல அவனை மன்னிச்சிடலாம், சுயம் இருக்கா, அதுதான் அவருக்கு பிரச்சனையே. ஆதாம் கேட்குற பழத்தை சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் ஆண்டவரேன்னு முடிச்சிருந்தா பிரச்சனை ஏதேன் தோட்டத்துக்குள்ளவே முடிஞ்சிருக்கும். கையை தட்டு வருது ஆமென். The problem must have been finished or concluded inside of the Garden of Eden itself. பைபிள் எப்படி பேசினா பார்த்தீங்களா? அப்பதான் கர்த்தர் பார்த்தார். நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறேன், ஏதேன் தோட்டத்தை விட வெளியே வந்தது ஆதாம் செய்த பாவத்தினால் அல்ல, ஆதாமின் சுயத்தினால். இன்னைக்கு நான் சிலர்கிட்ட கேட்பேன் பாருங்க, வாயை திறந்து, நீ இதை செய்தாயா? என்கிட்ட வர்ற அத்தனை பேர் ஒரு கேட்பேன் நான். ஏன்னா ஒரு வாய்ப்பு கொடுக்கணும்ல. அவன் இல்லைன்ற சொல்லட்டும், பொய்யே சொல்லட்டும். ஏன்னா நாளைக்கு சொல்லணும்னு நினச்சேன் சார், நீங்கள் வாய்ப்பே கொடுக்கலன்னு சொல்லக்கூடாது. இல்லை, ஒரு வாய்ப்பை கொடுத்துடணும். அவன் மனசார ஒரு பொய் பேசணும், அதை காதார நம்ம சொல்லு, உனக்கு வாய்ப்பு தெரியல சொல்லல, சொன்னவொன்னு அப்புறம் காட் ஹேண்டில் பண்ணிடுவார். அந்த நேரத்தில் கொஞ்சம் யோசிக்கிறான், இவன் முக்கியமாக கடவுள் முக்கியமாக? கடவுள் தான் நம்ம முக்கியம், இவனை நம்பி நம்ம கடவுளை மிஸ் பண்ணிடக்கூடாது. ஆமாங்க செஞ்சேங்க, என்னங்க அப்படின்றான் பாருங்க. அவன் தலை தப்பிச்சிச்சு, அவனுக்கு ப்ராப்ளம் உள்ளே சால்வ் ஆகிரும். நான் நினைக்கிறேன் உள்ளே முடிஞ்சிருக்கும். நீ சொல்கிறேன், மறந்துடாதீங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க சுயத்தில் உங்கள்கிட்ட மோதும்போது நீங்களும் பதிலுக்கு சுயத்தில் மோதாதீங்க, விட்டுருங்க. அவன் சேர வாரி பூசட்டும். ஒன்று தெரிஞ்சுக்கங்க, இந்த சுயம் இருக்கிற வரைக்கும் இவன் வாழ்க்கையில் சொன்ன வாக்குத்தத்தங்களை என் வாழ்க்கையில் நிறைவேறாது. கானானுக்குள்ள அவர்கள் பிரவேசிக்க போகிறதில்லை. உங்களை அவமானப்படுத்துகிறவங்க, நிந்திக்கிறவர்கள், உங்கள் கேரக்டரை பற்றி கேவலமாக பேசுகிறவங்க
பேசட்டு விட்டுருங்க. உங்களுக்கு சுயம் வந்துடக்கூடாது. நீங்கள் அமைதியாக இருங்க. பொய்யானதை சொல்லட்டும். நீங்கள் நினைக்காதை சொல்லட்டும். நீங்கள் பதிலுக்கு நீங்கள் வந்து விளக்கம் சொல்லக்கூட போகாதீங்க. ஏன்னா அவன் இப்போ தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருக்கல, அவன் தெரிஞ்சே செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். தீர்ப்பை எழுதி வச்சுட்டு தான் இப்போ அவன் வந்து ஆர்கியூமெண்ட்டுக்கே வந்திருக்கிறான். விட்டுருங்க. 100 பேர் முன்னாடி உங்களை கூட்டு போய் பேசினாலும் விட்டுருங்க, நான் பேசட்டும். கர்த்தர் பார்த்துக்கிட்டே இருப்பாராம். உன்னை அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மைப்படுத்துவேன். ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லு. அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். அதை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். ஸோ டோன்ட் ட்ரை டு ஃபைட் வித் சுயம். ஃபைட் பண்ண போனீங்க, அது ஒரு கேன்சர் மாதிரி உங்களை துத்திக்கிறோம். விட்டுருங்க. இல்லை சார் நினச்சேன் முடியல, தோத்துட்டேன், பரவாயில்ல, அடுத்த தடவை ஜெயிச்சிருங்க. திரும்ப 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 டோன்ட் ஃபைட் வித் தட். அதே மாதிரி உங்களை கொடுத்து எக்ஸ்பிளைன் பண்ண போகாதீங்க. நீங்கள் நல்லவராக இருக்கும் பட்சத்தில் தேவன் உங்கள் பட்சத்தில் இருப்பார். ஹீ வில் எக்ஸ்பிளைன். நீங்கள் பேச போனீங்கன்னா எனர்ஜி வேஸ்ட் ஆயிரும், மூச்சு இழைச்சிரும் உங்களுக்கு. ஒன்று ஜனங்கள், சுயத்தை சுயத்தால் எடுக்க முடியாது. சுயம் இருக்கும் வரைக்கும் காணாலுக்குள் நுழைய முடியாது. பிசாசின் வாழ்க்கை எகிப்து வாழ்க்கை, சுயத்தின் வாழ்க்கை வனாந்திர வாழ்க்கை. எகிப்தில் இருக்கிறப்பனுக்காச்சும் அவனுக்கு நேரத்துக்கு சோறு கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. வனாந்திரத்துக்கு வந்த பிறகு ஒவ்வொரு நேரத்துக்கு கடவுளை பார்க்க, கடவுள் அவன் கூட இருந்தார். கடவுள் கூட இருப்பார். எதுக்கு? அவன் சுயத்தை காலி பண்ணுற வரைக்கும் இருப்பார். இந்த கடைசி மனுஷனை காலி பண்ணுற வரைக்கும் இருப்பார். உன்னை காணான்னு கூட்டு போகணும்ல. அது எவ்வளோ நாளாகும் சார் ஆகும்? அது நீ சொல்கிறது தான் டைமு. நீ 20 வருஷம் சொல்லலாம், 25 வருஷம் சொல்லலாம், 40 வருஷம் சொல்லலாம். பாருங்கள், தன் ஆவியை அடக்காத மனுஷன் மதில் இல்லாத பட்டணம் போல் இருக்கிறான். முந்தின நாள் குய்யோ ராபா கா ரீபா காபா ராபா என்று சொல்லுவாங்க. பெரிய பெரிய வெளிப்பாடுகளை பேசுவாங்க, வெளிப்படுத்தலை பேசுவாங்க. அப்படியே கோடி கோடியாக தங்க நகைகளை கொட்டி கிடக்கிற புதையல்களைப் போல பேசுவார்கள். ஆனால் அவர்களை சுற்றி என்ன இல்லை? மதில் இல்லை. ஒரு ஊரில் வந்து நடு ஊரில் வந்து கோடிக்கணக்கான நகையை போட்டுட்டு ஊரை சுற்றி என்ன மதில் சுவர் கட்டாமல் இருந்தால் என்ன நடக்கும்? ஒரு நிமிடத்தில் எதிரி வந்து அப்படின்னு காஷ்மீரால் அப்படி கிராஸ் ஆகிற மாதிரி ரெஃபரன்ஸோட கொடுக்க வேண்டியிருக்கு. டைமிங் சரியில்லை, இன்னும் ஸ்பீடாக போகணும் அப்படின்னு அள்ளிட்டு போயிடுவான். என்ன சார் நேற்று நல்லா வெளிப்பாடுகளாக பேசிக்கிட்டு இருந்தார், நீங்கள் அழிப்பாடுகளாக பேசுகிறாருன்னா சோறு இல்லைல்ல. சோறு இல்லாதவன் வீட்டில் ஊரில் எவன் வேணாலும் வந்து அள்ளிட்டு போயிடுவான். அப்படித்தான் தன் ஆவியை அடக்க தெரியாதவன் ஒரு இருப்பான் என்றால் அவன் யார் சொன்னாலும் கேட்பான். கேட்டுட்டு எவனாச்சும் தெருவில் வந்து கக்கூஸ் கழுவுற ஆள் கூட வந்து உன்னை போட்டு விட்டுட்டு போயிடுவாங்க. அவன் வந்து முந்தின நாள் வச்சு இந்த வெளிப்பாடெல்லாம் அழிப்பாடாக்கி கொண்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. என்ன சார் இவர் தானே முந்தா நேற்று? ஆமாம் அவர் தான். என்ன ஆனார்? அவர் மதில் இல்லாதவர் சார். அதனால் இனிமே அங்கே இருக்கிற எந்த நகையும் அந்த ஐஸ்வர்யத்தை நீங்கள் நம்பாதீங்க. அது ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் இருக்காது. ஆனால் தன் ஆவியை அடக்குகிற மனுஷன், கைத்தட்டுங்க, தன் ஆவியை அடக்குகிற மனுஷன், தன் ஆவியை அடக்குகிறவன் தன் நாவை அடக்குகிறான். அவன் தான் கானானை பார்க்க போகிறான். அதனால் நீங்கள் சந்தோஷமாக இருங்க. நீங்கள் உங்களை தாழ்த்த கானானுக்குள்ளே நீங்கள் போவீங்க. ஸோ நீங்கள் யார், கானான் எப்படின்னு பார்க்கணுன்னா முதல் யுத்த மனுஷன்லாம் சாகட்டும். நான் யாருன்னு பேசுகிற எவனுக்கும் கிறிஸ்துவுக்குள் நான் யாருன்றது தெரியாது. ஆனால் கிறிஸ்துவுக்குள் நான் யாருன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நான் யாருன்னு அவன் பேசவே மாட்டான். இன்னிலேருந்து நான் யாருன்றது அவன் சொல்லுங்கள். எவனாச்சும் ஒருத்தன் நான் யாருன்னா நீ நல்லவதான்யா, நீ சூப்பர்யா அப்படின்ட்டு வந்துருங்க, விட்டுருங்க. மனசுக்குள்ளே நினச்சிருங்க. அதை கூட வெளியில் சொல்லி அவனை குத்தணும்னு சொல்லாங்க. அங்கேயும் செல்ஃப் இருக்கு. நீ பெரியாள் தான்யா அப்படின்னா இவனுக்குள்ள சுயம் வந்துருச்சுன்னு அர்த்தம். அமைதியாக வந்துருங்க, விட்டுருங்க. ஆமேன். தோற்று போங்க, இறங்கி போங்க, விட்டு கொடுங்க, ஏமாந்து போங்க, வஞ்சிக்கப்படுங்க, தப்பே இல்லை, சந்தோஷமாக இருப்பீங்க. ஒருத்தன் ஏமாற்றிட்டு சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறான், நீங்கள் ஏமாந்துட்டு சந்தோஷமாக இருப்பீங்க. ஒருத்தன் ஏமாற்றிட்டு ஏழையாக போயிட்டுருக்கான், நீங்கள் ஏமாந்துட்டு பணக்காரன் ஆகிட்டுருக்கீங்க. தட் இஸ் வாட் கிறிஸ்டியன் லைஃப். ஸோ இனி பிசாசு அப்படின்ற வார்த்தை ரோமருக்கு அப்புறம் கிடையவே கிடையாது. ஆனால் ரோமருக்கு அப்புறம் சுயம்ன்ற வார்த்தை நூற்றுக்கணக்கான முறை வருகிறது. சுயத்தை சுயத்தால் அழிக்க முடியாது.
சுயத்தை ஆவியானவர் மட்டுமே அழிக்க முடியும். ஆவியினாலே சரீரத்தின் செய்களை அழிப்பீர்களானால் பிழைப்பீர்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். ஆமென். அடுத்த வாரம் கிறிஸ்துவுக்குள் நாம் யார் என்பதை குறித்து டாபிக்கு உள்ள இன்சைடுக்குள் நம்ம கடந்து செல்வோம். கண்களை மூடி ஜெபிப்போம். செல்ஃப் வேற, இமேஜ் வேற, சுயம் வேற, சாயல் வேற. சாயலை கூட சுயத்திலே பேசலாம். அதனால தான் சுயத்தை அழிச்சிட்டு சாயலை பார்க்கும். எத்தனை பேரை நான் பார்த்துருக்கேன் தெரியுமா? கர்த்தர் எனக்கு என்ன வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு தெரியுமா? போங்கடா அப்படின்னு வாங்கி எதை வச்சு மேன்மை பாராட்டுறாங்க? வாக்குத்தத்தத்தை வச்சு. ஒரு பெரிய ப்ராஃபட்டு அவர் பேசினார், நான்லாம் பென்னிகின் மாதிரி சார் அப்படின்னு. நான்லாம் பென்னிகின் மாதிரி, இவங்க கூடலாம் சண்டை போன எனக்கு தேவையில்லை அப்படின்னு. ஓகே ஓகே, நீங்கள் என்ன பதில் பேசுகிறீங்க? நான் ஒன்றுமே பேசலை, பேசவும் மாட்டேன். ஏனென்றால் நீங்கள் எவ்வளவு வரமுடையவர்கள், எவ்வளவு சிறப்பானவர்கள் என்பதல்ல முக்கியம். எனக்குள்ளே இருக்க யுத்தம் மனுஷன் செத்து தீரணும், அதுதான் முக்கியம். உன்னை பார்க்கல நல்லவன் ஒருவன் இருக்கிறான். கை தட்டுங்க ஒரு அந்த வார்த்தைக்கு. சவுலை பார்க்கலும் தாவீது நல்லவன், சுயத்தில் ஆணவம் எடுத்து திரிகிறவனை பார்க்கலும் லோ கிளாஸ் பாவி நல்லவன். அன்பின் பரலோக பிதாவே, சுயம் என்பது ஒரு பெரிய டேஞ்சரஸ் ஸ்பிரிட், மோர் க்ரூயல் அண்ட் நொட்டேரியஸ் தேன் சாட்டன் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இயேசு தன்னை ஒருவன் பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன் பாவங்களையெல்லாம் விட்டு பரிசுத்தமாகி என்னை பின்பற்ற கடவுன்னு சொல்லலை பாருங்க. ஏன்னா இதையெல்லாம் விட்டுட்டு கூட ஒருத்தன் சுயமாக வர முடியும். அவர் சொன்னது, அவன் தன்னை தானே வெறுத்து தன் சுயத்தை அழித்து என் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை, தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன் என்று சொன்னார். நான் என்கிற ஆணவம் என்ன பேசிட்டாங்க சார், நான் அதை விட மாட்டேன் சார், நான் பழிவாங்க விட மாட்டேன் சார் என்கிற ஆணவம் உடையவர்கள் இயேசுவை பின்பற்ற முடியாது. எதுக்காக? பிசாசை டார்கெட் பண்ணாமல் சுயத்தை டார்கெட் பண்ணுறார் சொல்லவா? இங்கே பாருங்களேன், இங்கே ஒரு அழகான ஒரு புல்பிட் இருக்கு. இந்த புல்பிட் இருக்கிறதுனால தான் நான் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கிறேன். சரியா? அப்போ நான் எப்படி உங்களுக்கு தெரியுறேன்? புல்பிட் இருக்கிறதுனால தெரியுறேன். ஒரு நாள் கர்த்தர் என்கிட்ட சொன்னார், பெர்ஃபார்மர் நான் தான். இப்போ பெர்ஃபார்மர் பிசாசுனா அந்த ஸ்டேஜ் இருக்குது பார்த்தியா, அதுதான்டா சுயம்னாரு. எங்கேயாச்சும் ஸ்டேஜை பார்த்தா பெர்ஃபார்மருக்கு ஆசை வந்துடும், எங்கேயாச்சும் சுயத்தை பார்த்தா பிசாசுக்கு ஆசை வந்துடும். ஆஹா சூப்பர் ஏரியாயா, இவங்கிட்ட நின்னோம்னா நம்ம நிறைய வேலை பார்க்கலாம் போல், நல்லா இருக்கேன் இந்த சுயம். அவனுக்கு ஸ்டேஜை பார்க்குற டான்ஸர் மாதிரி ஆசையாயிரும். ஆனால் இயேசு சொன்னார், டான்ஸரை துரத்தாத, ஸ்டேஜை உருவிரு. ஸ்டேஜ் இல்லாட்டி அங்கே டான்ஸர் வரமாட்டான். கைத்தட்டு. நான் உங்களுக்கு சொல்லவா, பாவத்தை ஜெயிக்கிறதெல்லாம் பெரிய மேட்ரே கிடையாது சார். சுயத்தை இங்கே பாருங்களேன், சுயத்தில் போட்டி போடுறவங்க வீட்டில் போய் நிறையா பாவங்கள் செய்வாங்க பாருங்கள். அவனை பழி வாங்கணும், இவனை பழி வாங்கணும் பாவத்தில். அப்போ இந்த சுயம்லாம் எங்கே, இந்த பாவம்லாம் எங்கேருந்து வந்துச்சு? சுயத்திலிருந்து. கணவனை பழிவாங்க நினைக்கிற மனைவியும், மனைவியை பழிவாங்க கணவனும் பாருங்களேன், பாவங்கள் நிறையா பண்ணுவாங்க. அப்போ இந்த பாவங்கள் எங்கேருந்து வந்துச்சு? சுயத்திலிருந்து வந்துச்சு. சுயம்னு ஒன்றும் இல்லாமல் இருந்தால் கையை தட்டு. யாரை பழிவாங்க நான் பாவம் செய்யணும் தேவையில்லையே, யாரையும் பழிவாங்க நான் பாவம் செய்ய வேண்டியதில்லை. அதெல்லாம் கர்த்தர் வீக்காய் பாவம் செய்கிறான், அவனை கூட மன்னிச்சுடுவார். பழி வாங்கணும் பாவம் செய்கிறான் பார்த்தீங்களா, அவனை மன்னிக்க மாட்டேன்றாரு, வச்சு செஞ்சுட்டு தான் முடிக்கிறார். ஏன்னா இந்த பாவம் வீக்னஸில் பண்ண பாவம் இல்லை, இது ரிவெஞ்சில் பண்ணுற பாவம். அவர் அதை கேட்டகரைஸ் பண்ணுறாரு. சார் நீங்கள் குத்துன கத்தி வந்து நீங்கள் சண்டை நடந்த வீட்டிலேருந்து எடுத்த கத்தியா, வீட்டிலேருந்து கொண்டு போன கத்தியான்னு பார்க்குறாங்க ஜட்ஜு. அங்கனுக்குள்ளே இருக்கிற இடத்து குத்துன கத்தினா இது வீக்னஸில் கோவத்தில் குத்திட்டாரு, அவனுக்கு ஒரு 6 வருஷம் போடுன்றாரு. கத்தியை வீட்டிலேருந்தே கொண்டு போயிருக்காருன்னா இவன் திட்டமிட்டு உணர்ச்சிக்கெல்லாம் அப்பாற்பட்டு 3-4 நாள் பிளான் பண்ணி செஞ்சுருக்கிறான், இவனுக்கு 14 வருஷம் போடுன்றாரு. அப்படித்தான் விபச்சாரம், பேசித்தனம், கொலை, களவு, சண்டை எது வேணாலும் வச்சுக்க. ஆனால் அது அங்கேருந்து எடுத்த கத்தியா வீட்டிலேருந்து கொண்டு போன கத்தியான்னு பார்ப்பாரு. அங்கேருந்து எடுத்த கத்தினா அவன் ஏதோ வீக்னஸில் பண்ணியிருக்கான் தப்பு, வீட்டிலேருந்து கொண்டு போன கத்தினா இவன் பழி வாங்கணுன்ற காண்டியை பிளான் பண்ணி இந்த விபச்சாரத்தை பண்ணியிருக்கிறான், பிளான் பண்ணி இந்த பாவத்தை செஞ்சுருக்கிறான். அந்த கேஸை கொஞ்சம் சிவியராக ஹேண்டில் பண்ணுன்றார். பாவம், குற்றம், மீறுதல், அக்கிரமம், இப்படி பல கேட்டகரி இருக்குது. எல்லாத்தையும் கிறிஸ்து மன்னிச்சிருக்கிறாரு. நான் சொல்ல வர்றது என்னன்னா, மன்னிப்பையே தடுப்பதற்கான சக்தி சுயத்தில் இருக்குது. எப்படி? மன்னிப்பு எனக்கு வேணான்ட்டேன்னா
இல்லை பாவத்தின்னு அறிக்கை செய்யலைன்னா எப்படி புதிய ஏற்பாட்டில் செத்தேன்? நிலத்தவளுக்கு தான் வித்தியா? ஆமாம் சார் விற்றேன், கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் சார், மன்னிச்சிருப்பாரு. கூட தான் விற்றேன், கொஞ்சம் ஒளிச்சு வச்சுட்டேன் சார், மன்னிச்சிருப்பாரு. அவன் என்ன சொல்கிறான்? இவ்வளவுக்கு தான் விற்றேன், அப்போ மன்னிப்பு எனக்கு வேணான்றான். அப்போ பேதுரு அவனை தண்டிக்கவில்லை, அனனியா தன்னை தானே தண்டித்தான். ஏன் பேதுரு கொண்டான்? பேதுரு கொண்டான், பேதுரு கொண்டான். நான் கர்த்தர்ட்ட கேட்குறேன், ஏன் பேதுரு கொண்டான்? கர்த்தர் சொன்னான், பேதுரு கொல்லவே இல்லைடா. அனனியா ஒரு கத்தி எடுத்து தானே குத்திக்கிட்டான். சப்பீரால் ஒரு கத்தி எடுத்து தானே குத்திட்டான். ஒரு கத்தி எடுத்துல, அவன் குத்துற கத்தி எடுத்து. இவங்க ரெண்டு பேரும் சுயத்தில் ஸ்ட்ராங்காக நின்னாய். இவங்க ரெண்டு பேருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது, ஆனால் ஒரு சுயத்தில் ஸ்ட்ராங்காக நின்னாய், இல்லவே இல்லைன்னு நின்னாய். அப்போ இயேசு ரத்தம் சிந்தனைக்கு அப்புறம் ரெண்டு பேர் காலியாயிருக்காங்க. ஹலோ, இருக்கீங்களா? இயேசு ரத்தம் சிந்தின பிறகு பிசாசால அவங்கள தொட முடியாது. ஆனால் இயேசு ரத்தம் சிந்தின பிறகு சுயம் நினச்சா அவங்கள காலி பண்ணலாம். நம்ம இயேசு நாட்டு அழுவேன், ஆண்டவரே என் சுயத்தை போக்குன்னு அழுவேன். அப்படி என்ன செய்வேன்? அப்பயே சுயம் போயிடுச்சுல. அப்படி பார்த்தாலும் என் ரூட்டுக்கு தான் வர. ஆண்டவரே என் சுயத்தை அழிய நான் ஜெபிச்சிருவேன், அப்போ வந்து கர்த்தர் நான் மன்னிச்சிருவார்ல. அப்போ ஏன் மன்னிக்காது தெரியுமா? என் சுயத்தை மன்னிங்கன்னு சொல்லும்போதே உன் சுயத்தை நீ அழிக்கணும்னு முடிவு தோண்டில, அப்போவே சுயம் அழிஞ்சிருச்சு. So my beloved brother and sister, self is very dangerous thing than devil. More dangerous than devil. இன்னைக்கு கிறிஸ்தவர்களில் 100 பேர்கிட்டையும் பிசாசு வேலை பார்க்குறோம். 80 பேர்கிட்ட பிசாசு வேலை பார்க்கல. ஆனால் அந்த 80 பேரில் 70 பேர்கிட்ட சுயம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. 170 பேர்கிட்ட பிசாசு வேலை பார்க்குறான்னா 95 பேர்கிட்ட சுயம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. அந்த 90 பேரில், இந்த 190 பேரில் சுயம் வேலை பார்க்குறவன்ட்ட வந்து பரிசுத்தவான்கள் வேறு இருக்காங்க. அதுதான் பெரிய கொடுமை. ஒரு பாவம் செய்ய மாட்டாங்க, ஆனால் தலைக்கு மேலே மட்டும் அப்படி இருக்கும். என்ன சார் பண்ணுறது? அந்த ஆவியானவர் தான், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழிப்பீர்கள் என்றால் பிழைப்பீர்கள். A self cannot destroy another self. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்தம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் சேசால் பரமராஜா. ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. சீக்கிரமாய் கடந்து செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.